அனைவருக்கும் வணக்கம். நாம ஃபர்ஸ்ட் வீடியோல எத பத்தி பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸலோட இன்டர்ஃபேஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். 2வது எக்ஸல் வந்து எப்படி யுட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பார்த்தோம். இந்த 3வது வீடியோல வந்து நம்ம பேசிக்ஸ் பார்க்கலாம் சரியா? இப்போ எக்ஸல்ல வந்து ஒரு டேட்டா இருக்கு. இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்றோம். ஓகேவா? இதை வந்து நம்ம ஆக்டிவ் செல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை சுற்றி க்ரீன் கலரில் நம்மளுக்கு ஒரு லைன் வருது. இந்த க்ரீன் கலர் லைனில் வந்து நம்ம மவுஸை கொண்டு போனோம் அப்படின்னா 4 டைரக்ஷனில் ஒரு ஆரோ சிம்பிள் வருது. நோட்டீஸ் பண்ணீங்களா? இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்மளால் மூவ் பண்ண முடியும். இதுக்காக தான் இந்த சிம்பிள் யூஸ் ஆகுது. இது வந்து நீங்கள் மேலே இருக்கிற 4 ஆரோவாக இருந்தாலும் சரி, கீழே இருக்கிற 4 ஆரோ சிம்பிள் தெரிஞ்சாலும் சரி, இதை கிளிக் பண்ணி நாம் மூவ் பண்ணலாம் சரியா? டேட்டா வந்து நம்மளால் மூவ் பண்ண முடியும். அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா? இந்த டேட்டாவில் வந்து நம்ம கீழே வரும்போது நம்மளுக்கு வந்து ஹெட்டிங்லாம் மறைஞ்சிருது. ஆனால் நம்மளுக்கு ஹெட்டிங், அதாவது ஆர்டர் ஐடி, டேட், ரீஜியன், சேல்ஸ் பர்சன், இதெல்லாம் நம்மளுக்கு வியூ ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரோவில் தான் நம்மளுக்கு வந்து ஹெட்டிங்ஸ்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து டாப் ரோவை மட்டும் ஃப்ரீஸ் பண்ணலாம். அல்லது நம்மளுக்கு எந்த இடத்து வரைக்கும் வேணும், எந்த ரேஞ்ச் வரைக்கும் வேணும் அதை ஃப்ரீஸ் பண்ணலாம். உங்களால் காலத்தையும் ஃப்ரீஸ் பண்ண முடியும், அதே நேரத்தில் ரோவையும் ஃப்ரீஸ் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த வியூங்கிற டேப்பை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் பெயின் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இதில் வந்து ஃப்ரீஸ் டாப் ரோ, ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் ரோ மட்டும் ஃப்ரீஸ் ஆயிரும். நீங்கள் பார்த்தீங்களா? இப்போ நம்ம கீழே மூவ் பண்ணும்போது நம்மளால் டேட்டா ரீட் பண்ண முடியுது. ஓகேவா? அதோட ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்கிட முடியுது. உதாரணத்துக்கு சேல்ஸ் பர்சன், நம்ம இதில் நெக்ஸ்ட்டு ஏதாவது என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னா, ஓகே சேல்ஸ் பர்சனை தான் என்ட்ரி பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு வியூ பண்ண முடியுது. ஓகேவா? இதுக்காக தான் ஃப்ரீஸ் பெயின் வந்து யூஸ் ஆகுது. எனக்கு வந்து நான் கீழே வரும்போது எனக்கு இப்போ நான் ரைட் சைடு மூவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஆர்டர் ஐடி லெஃப்டில் தெரியணும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா? ஆர்டர் ஐடி வந்து இந்த காலத்தில் வந்து இருக்குது. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரீஸ் பெயினை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணிக்கிடலாம். பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எதெல்லாம் ஃப்ரீஸ் ஆகணும் அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு ஏ காலம் வந்து ஃப்ரீஸ் ஆகணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோவும் ஃப்ரீஸ் ஆகணும். இதுதான் நம்மளோட டாஸ்க் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்படின்னா நீங்கள் B2ல் வந்து உங்கள் மவுஸை வந்து கிளிக் பண்ணிக்கிடுங்க. இப்போ நீங்கள் B2ல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து அந்த ஏ காலம் அது இருக்குது, மேலே வந்து ரோ இருக்குது. இப்போ இந்த ஃப்ரீஸ் பெயினில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரீஸ் பெயின், கீப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் விசிபிள். ஓகேவா? இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிடுங்க. இந்த ஃப்ரீஸ் பெயின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து உங்களால் ரீட் பண்ண முடியும். அதே நேரத்தில் ரைட் சைடு மூவ் பண்ணாலும் நம்மளோட ஆர்டர் ஐடி இது வைஸும் நம்மளால் டேட்டா வந்து ரீட் பண்ண முடியும். இதுக்காக தான் நம்மளுக்கு ஃப்ரீஸ் பெயின் யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது நம்ம ஃபில் ஹேண்டில் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் ஒரு டேட்டாவை வந்து கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து நீங்கள் 4 டைரக்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் வந்து தருது. இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் உங்களுக்கு வந்து டேட்டா வந்து மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம். அப்படி தானே? லோயரில் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மவுஸை கொண்டு போனால் ப்ளஸ் சைன் தருதா? இதுக்கு பேர் தான் ஃபில் ஹேண்டில். இதை ஒரு கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சீரீஸை அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே அதை அப்ளை பண்ணிக்கிடும். உதாரணத்துக்கு இதில் வந்து டோட்டலில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூனிட்டையும் இந்த யூனிட் ப்ரைஸையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். அதுதான் இது பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுக்காக தான் நம்ம ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணுறோம். ஒரே ஒரு ஃபார்முலா போட்டால் போதும், நம்ம இந்த ஃபில் ஹேண்டிலை யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே அப்ளை பண்ணிக்கிடலாம். இது வந்து ஒரு வே ஆஃப் அப்ளை பண்ணுறது. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபில் ஹேண்டில் இந்த ப்ளஸ் சைன் வருதில்ல, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்து டேட்டா வந்து 21 வரை இருக்குது. இது வரைக்குமே நம்மளுக்கு அப்ளை ஆயிரும். இதை வந்து நான் இப்போ
டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து 21 வர அப்டேட் ஆகிடு. ஏன்னா 21 வர லெஃப்ட் சைடில் வந்து நம்மளுக்கு டேட்டா இருக்குது, அதனால் 21 வர அப்டேட் ஆகிட்டு. ஓகேவா? இதுக்காக தான் ஃபில் ஹேண்டில் வந்து யூஸ் ஆகுது. ஃபில் ஹேண்டில் வேறு எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஒரு சீட்டை இன்சர்ட் பண்ணிக்கிடலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போது நம்மளுக்கு வந்து சீரியல் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணுவோம், 1 அப்படின்னு டைப் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு டைமும் 1 2 3 4 இப்படின்னு நம்ம டைப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் ஹேண்டிலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு 1 டைப் பண்ணியாச்சு, போதும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஃபில் ஹேண்டில் தருது. ஓகேவா? இந்த ப்ளஸ் சைன் வந்து நம்மளுக்கு தருதில்ல, இதை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இது வந்து காப்பி ஆகும். இந்த சிம்பிள் தருதா உங்களுக்கு, ரைட் சைடில் வந்து சிம்பிள் தருதில்ல, இந்த ட்ராப் டவுனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஃபில் சீரீஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக நம்ம நம்பரிங் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் என்ன இருக்குது, 1 2 இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன, ஒன்று தானே. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஃபில் ஹேண்டில் அப்ளை பண்ணால் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக கீழே வர அப்ளை பண்ணிக்கிடும். இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து மந்த் அதிகமாக யூஸ் பண்ணுவோம், டே யூஸ் பண்ணுவோம், அந்த வேர்டெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஜனவரி ஷார்ட்டாக வந்து JAN இப்படி டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பிப்ரவரி, மார்ச் இந்த சீரீஸ் வந்து நம்மளுக்கு வேணும்னு வச்சுக்கிடுவோம். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு டைமும் டைப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இப்போ ஃபில் ஹேண்டில் தருதா ப்ளஸ் சிம்பிள், இந்த இடத்துக்கு கொண்டு போனால் நம்மளுக்கு ஃபில் ஹேண்டில் லோயர் ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு ஃபில் ஹேண்டில் சிம்பிள் தெரியும். இதை வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சீரீஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடும். ஓகேவா? இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் ஃபுல் ஃபார்மில் வந்து ஜனவரி டைப் பண்ணுறேன். இப்போ ஃபுல் ஃபார்மில் வேணும் அப்படின்னாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேட்டா வந்து அப்ளை ஆகும். நம்மளுக்கு லெஃப்ட் சைடு வந்து எந்த அளவுக்கு டேட்டா இருக்கோ அது வரைக்கும் தான் ஃபில் ஹேண்டில் வந்து அப்ளை ஆகும். சரியா? இப்போது இதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டே உதாரணத்துக்கு வந்து சண்டே SUN ஷார்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். இப்போ வந்து நம்ம ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணி டபுள் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டேஸ் எல்லாமே வந்துடும். இதை வந்து நம்ம செட்டிங்கும் பண்ணி வச்சுக்கிடலாம். நம்ம திரும்ப திரும்ப ஒரு சீரீஸ் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னா அதை வந்து நம்ம எக்ஸலில் வந்து செட் பண்ணியும் வச்சுக்கிடலாம். அதை வந்து ஃபியூச்சர் கிளாஸில் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்போ எனக்கு மண்டே, இப்போ நான் வந்து ஃபில் ஹேண்டில் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்ளை ஆயிரும். ஓகேவா? இதுக்காக தான் ஃபில் ஹேண்டில் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது நம்ம ரோ காலம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து நான் டேட்டாவை வந்து ஃப்ரீஸ் பண்ணதை வந்து இந்த இடத்துல வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டுறேன். ஃப்ரீஸ் பெயின் இதில் வந்து அன்ஃப்ரீஸ் பெயின் இதை கொடுத்துக்கிடலாம். எனக்கு வந்து டாப் ரோ மட்டும் ஃப்ரீஸ் வேணும் அப்படின்னா ஃப்ரீஸ் டாப் ரோ மட்டும் கொடுத்துக்கிடலாம். ஓகேவா? இப்போ டாப் ரோ மட்டும் தான் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேவா? காலம் வந்து ஃப்ரீஸ் ஆகலை. இப்போ ஒரு ரோவை எப்படி செலக்ட் பண்ணுறது, காலமை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த ஹெட்டிங், ஓகேவா? ரோ ஹெட்டிங்கில் வந்து 4ல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா 4th ரோவை வந்து நம்மளால் செலக்ட் பண்ண முடியும், கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணலாம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா கம்ப்ளீட்டாக செலக்ட் ஆகிருக்கு. இப்போ அதே மாதிரி காலமை செலக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு சிங்கிற காலத்தை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா சிங்கிற ஹெட்டிங்கில் கிளிக் பண்ணால் போதும், ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து செலக்ட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் செலக்ட் பண்ணுறது. மவுஸில் ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து காலம் செலக்ட் ஆகும். அதே நேரத்தில் உங்களுக்கு ரோ செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோ செலக்ட் ஆகும். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எனக்கு டிங்கிற இடத்துல வந்து ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் வந்து ஷார்ட்கட் செலக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இதில் வந்து நான் வந்து ஓகேவா கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆயிரும். இதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு ரோ இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரோவை வந்து செலக்ட் பண்ணிக்கிடுங்க, ஷிஃப்ட் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரோ செலக்ட் ஆயிரும். எனக்கு இந்த 8th வந்து ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா
கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரோ வந்து இன்செர்ட் ஆயிரும். ஓகே, எனக்கு ரோ வேண்டாம், ரோவை டிலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோல் மைனஸ், எனக்கு வந்து இந்த 8th ரோ வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா கண்ட்ரோல் மைனஸ் கிளிக் பண்ணால் 8ங்கிற ரோ வந்து டிலீட் ஆயிரும். எனக்கு டிங்கிற காலம் வேண்டாம், இதில் டேட்டா வேண்டாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டியை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிடணும். செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா வந்து ஃபுல்லாக செலக்ட் ஆயிரும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த காலம் வேண்டாம் அப்படின்னா கண்ட்ரோல் மைனஸ் இதை கிளிக் பண்ணி நம்ம டிலீட் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? வேறு எதுவும் மெத்தட் இருக்கா இன்சர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தட் இருக்குது. நம்ம டிங்கிற காலத்தை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதிலே வரும் இன்சர்ட் டிலேட். இந்த மாதிரியும் நீங்கள் இன்சர்ட் டிலேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் ரோக்கும் நீங்கள் ஏதாவது டேட்டா வந்து 8th வந்து ஒரு காலம் ஒரு ரோ வந்து இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணிக்கிடலாம். இந்த ஹெட்டிங்லேயே ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கிடலாம், டிலீட் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம 3rd கிளாஸில் வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செல், அதை சுற்றி அந்த ஏரோ சிம்பிளோட யூஸ் பார்த்துருக்கோம். ஃபில் ஹேண்டிலோட யூஸ் என்னென்னு பார்த்துருக்கோம். ஒரு ரோவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ஒரு ரோவை வந்து எப்படி டிலீட் பண்ணுறது, ஒரு காலமை எப்படி இன்சர்ட் பண்ணுறது டிலீட் பண்ணுறது அதை பார்த்துருக்கோம். அதோட ஷார்ட்கட் என்னென்னு லேர்ன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து ஃபார்முலாவோட பேசிக் எல்லாம் லேர்ன் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.